வா என் நன்பே வா ஓடி வா உயிரே வா முன்பே வா என் நன்பே வா. பையனா இருந்துட்டு பொம்பளை வயசுல பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிருந்துருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் இந்த பக்கம் கேலி பண்ணுவாங்க. ஒரு சில பசங்கள்லாம் மைக் கொடுத்தும்போது அவங்க நோட்டில் எழுதிட்டு இருந்தாங்க. நான் ஃபீமேல் வாய்ஸில் பாட ஆரம்பித்தோடனே உடனே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு பையன் எப்படி இவ்வளோ பெண் குரலில் எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக போயிடுச்சு. ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு எனக்கு. இந்த மாதிரி சொந்தக்காரங்களே இப்படி பேசுகிறாங்களே. நாளைக்கு மேல் வாய்ஸ் அதுக்கு ட்ரை பண்ணதில்லை. கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்னோட இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் வெட்டுக்காட்டு வலசு, பேரே பயங்கரமா இருக்குல்ல, முருகேசன் வந்திருக்காரு. வணக்கம் முருகேசன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய வாய்ஸ் இல்லாமல் பெண் குரலில் பாடுறதுல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி வெட்டுக்காட்டு வலசுலேயே எல்லாம் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க. எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பாட்டில் ரொம்ப ஆர்வம். சித்ரம்மா, ஸ்ரேயா கோஷல் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ண ஸோ ஃபீமேல் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிது. நம்ம இந்த வாய்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தேன். ஸோ சித்ராம்மா வாய்ஸில் பாடுறது தான் உங்களோட ஆம்பிஷனும் கூட? ஆமாம். நான் சித்ராம்மாவை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட பாடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி, ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ரொம்ப நல்ல ஒரு குணம் அவங்களுக்கு. அடுத்தவங்களை எப்படி ரெஸ்பெக்டாக பேசணும், எந்த அளவுக்கு மதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. எந்த ஹைட்டில் இருந்தாலுமே அவங்களோட பணிவுங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் அவங்களோட பணிவு. ஸோ அவங்கள பார்த்து நம்ம ஏன் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க. நம்ம நேயர்களுக்காக ஒரு பாடல் ஒரு சித்ரா வயசில் பாடிக்காமீங்களா? கண்டிப்பாக. கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. இப்போ இந்த பாட்டை நீங்க பாடி முடிக்கும் பொழுது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், சா பார்த்தீங்களா அவங்க ரொம்ப பெண் குரல்லையே பொம்பளை வயசுலேயே பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது பாராட்டியிருக்காங்களா, இல்லை என்ன இப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்களா? மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பொறுத்தளவு பாடுவாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ரிலேஷன்ஸ் பொறுத்தளவு கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா பையனாக இருந்துட்டு பொம்பளை வயசில் பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருந்துருக்காங்க. பெரும்பாலும் நான் அதை கவனிக்க மாட்டேன். இருந்தாலும் அவங்க அப்படி தான் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம திறமை எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய டேலண்ட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். தவிர ஒரு நாள் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்னோட இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அது. அவங்களாம் பேசுகிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எதுக்கு உன் குரலில் நீ பாட வேண்டியதானேன்னு சொல்லி. இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த வாய்ஸ் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு சொல்லுவேன். எங்கள் அம்மாவும் சரி உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே போதும் இல்லை, மற்றவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அழுதுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாடினதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணணும், எதுக்கு அழுகணும்? உங்கள் அம்மா எதுக்கு பையன் பாடினா நல்லா தானே பாடுறான்னு சொல்லணும், ஏன் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு எதுக்கு ஃபீல் பண்ணணும்? என்ன காரணம்? பாடிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் இந்த பக்கம் கேலி பண்ணுவாங்க. ஒரு சில பசங்கள்லாம் பையனாக இருந்துட்டு பொம்பளை வயசில் பாடுறேன்னு ஓட்டுவாங்க. எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, உன் பையன் பாரு பையனாக இருந்துட்டு பொம்பளை வயசில் பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க சொல்லி எங்கள் அம்மா எங்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு எனக்கு. எங்கள் அம்மாட்ட எடுத்து சொன்னேன், பேசுகிறவங்க பேசிட்டு தாங்கம்மா இருப்பாங்க, நம்ம திறமையை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா இருந்தாலும் உங்கள் சொந்த குரலே நீ பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நான் ட்ரை பண்ணுவேன். இருந்தாலுமே ஃபீமேல் வாய்ஸ் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கனால சொந்த குரலில் பாடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் உங்களுக்கு மேலில் இருந்துட்டு மேல் வாய்ஸ் வர்றதுல என்ன ஒரு ப்ராப்ளம்? மேல் வாய்ஸ் அதுக்கு ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா சித்ராம்மா அவங்களாம் பெரிய பெரிய லெஜண்ட், அவங்களோட பாட்டை கேட்டு வளர்ந்ததுனால ஸோ அவங்கள மாதிரி நம்ம ஏன் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதுதான். ஸ்டேஜு, காலேஜு, ஸ்கூலு அந்த மாதிரிலாம் பாடி இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பாடகர். நான் ஒரு பாட்டை கற்றுக்கிட்டு எஸ்பிபி மாதிரி பாடணும் அப்படின்னு நினைப்பேன். அது ஒரு நியாயம். நான் போய் ஸ்ரேயா கோஷல் மாதிரியும்
சித்ரா மாதிரியும் பாடனேன் இல்லை பாடணும் அப்படின்னா அது வந்து எங்கேயோ ஒரு 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 ஜெட்லாக் அதை இடிக்குது. என்ன காரணம், ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குறேன். இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க மேலே இருக்கிற ஒரு பாசம், அவங்க மேலே ஒரு குணம், அவங்க நல்ல ஒரு கேரக்டர். ஸோ அதனால நம்ம அவங்களோடதே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஹேபிட்ஸ் தான் வர்றதுனால அவங்களோட பாட்டை எடுத்து நான் பாடுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சித்ரா அம்மா வாய்ஸ் சொன்னீங்க, ஸ்ரேயா கோஷலனோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த வாய்ஸில் ஒரு பாட்டு பாடுங்களேன். கண்டிப்பாக. முன்பே வா என் நன்பே வா, ஓடே வா உயிரே வா, முன்பே வா என் நன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய் நான் நானா கேட்டேன் என்னை நானே நானியாய், நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா. நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா பாடுறீங்களே, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கே படிச்சீங்க, எந்த ஸ்கூலில், அங்கே ஏதாவது கிளாசிக்கல் கற்றுருக்கீங்களா? இல்லை, நான் படித்தது எல்லாமே ஈரோடு சிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன், பாய்ஸ் ஸ்கூலில். எந்த கிளாஸுக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை. நான் மெதுவாக பாடிட்டு இருப்பேன், சும்மா எழுதும் போதெல்லாம் பாடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது பசங்கள்லாம் நல்லா தானே பாடுற, நீ ஏன் ஸ்டேஜில் பாடக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஏன் திறமையை வெளிக்கொண்டு வராமல் அப்படியே முடக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தேன். உங்களுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஆம்பிஷன் பெருசாக எதுவும் இல்லை. பெரிய பெரிய லெஜண்டெல்லாம் பார்க்கணும், மீட் பண்ணி அவங்க முன்னாடி பாடணும். ஸோ நிறையா பாடல்கள்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணி எனக்குன்னு ஒரு பாட்டு கொடுத்தாங்கன்னா அப்படியே அதுலேருந்து அப்படி பாடி பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசை. மேல் வாய்ஸில் பாட வராதுன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ஐட்டம் சாங் மாதிரி பாடினா உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பாக பாடுறேன் நான். ஐட்டம் சாங் வந்து ஆசா போஸ்லே பாடின பாட்டு, ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன். காணாத கண்ணும் கண்ணல்ல, கனியாத நெஞ்சும் நெஞ்சல்ல, வேறாரும் கொஞ்சம் பின்னல்ல, விலை தந்து வாங்கும் பொன்னல்ல. ஆடிஷன் வந்தேன் நான் ஈரோடு ஹிந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூரில் சூப்பர் சிங்கர் நடக்கும்போது நான் வந்தேன். சரி நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஃபீமேல் வாய்ஸில் பாடும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு பையன் ஃபீமேல் வாய்ஸில் பாடுறானே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த குரல் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது நான் சித்ராம்மா ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்களோட ப்ராக்டிஸ்னால ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களோட வாய்ஸ் வருதுன்னு சொல்லும்போது வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மன வருத்தோடய வந்துட்டேன் நான். இப்போது ஸ்ரீகாந்த் சிவாங்கி 2 பேருமே வந்து ஜட்ஜாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஏன் நீங்கள் ஃபீமேல் வாய்ஸ் வந்து எடுத்தீங்க, என்ன காரணம் இது அப்படின்னு சொல்லி அவங்கள எதுவும் கேட்கலையா, என்ன நடந்துச்சு? மைக் கொடுத்தம்போது அவங்க நோட்டில் எழுதிட்டு இருந்தாங்க. நான் ஃபீமேல் வாய்ஸில் பாட ஆரம்பித்தோடனே உடனே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்படியே என்ன பையன் என்ன ஃபீமேல் வாய்ஸில் பாடுறானே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் பாடுற வரைக்குமே நல்லா கேட்டுட்டு அப்புறம் பாடி முடிச்சுட்டு சொன்னாங்க, எப்படி ஹவுஸ் இது எப்படி இப்படி பாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்படி ஒரு பையன் இப்படி இவ்வளோ பெண் குரலில் எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்புறம் ஏன் அடுத்தடுத்த ரவுண்டுகளுக்கு போனீங்களா, என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து கர்நாடிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோடனே நான் வரைக்கும் கிளாஸ்க்கு போனது கிடையாது. ஸோ அதனால் அதில் செலக்ட் ஆகலை. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து உங்களை யாராவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அங்கே வேலை செய்கிறவங்க அக்காலாம், ஆபி சிஸ்டர், ஸோ நிறைய பேர் இருக்காங்க. யார் அப்படி ரொம்ப உங்களை என்கரேஜ் பண்ணுவா உங்கள் ஆஃபீஸில்? உங்களோட ஃப்ரெண்டு பேர் என்ன? ஃப்ரெண்டு நந்து இருக்காங்க, கவி இருக்காங்க, சாய், அப்புறம் சரவணன், நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹிந்தி சாங் லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு பாடுறேன். एक ही धरती माता, दया करो प्रभु एक बने सब, दया करो प्रभु एक बने सब, सबका एक ही सिनाता. இப்போ நீங்கள் எல்லா பாட்டுலேயுமே பாடுனீங்க, எல்லா ஃபீமேல் வாய்ஸ்லேயும் நீங்கள் பாடி காமிச்சிங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பட் இருந்தாலும்
உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு நினைக்கிறேன் முருகேசன். நீங்க வந்து ஏன் ஒரு மேல் வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாட மாட்டேங்கிறீங்க? என்ன தயக்கம்? சரி, உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பாடுறேன். பாட்டுங்களா? என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. நடை போடும் பூங்காற்றே பூங்காற்றே, வா வா என் வாசல்தான், வந்தாள் வாழ்வேனே நான். என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. ஓகே முருகேசன், உங்களுடைய பாடல் திறமையை வச்சு அதுவும் பெண் குரலில் நீங்கள் பாடியெல்லாம் காமிச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம். நம்ம மீடியா மைண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.